டிசி பார்த்துட்டு எப்படி ப்ரோ இருக்குது? நல்லா சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல வராங்க படத்தில்? என்ன சொல்ல வராங்க படத்தில்? நல்லா இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. லோகேஷ் அதான் இதுக்கு முன்னாடி அவர் டேரக்டாக இருந்தார். பட் ஆனால் இப்போ வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணுறாரு. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாமா அது? ஃபேவரட் பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஏன் படத்தில் லேக் இருந்துச்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மூவி இருக்காரு. நல்லா இருக்கு. ஓவரால் எல்லாரும் பார்க்கலாம். பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் எப்படி இருக்குது? என்ன படம் நல்லா இருந்தது. நான் ஒன் டைம் வாட்ச் கண்டிப்பாக பார்க்கலாம். சின்ன பசங்களுக்குலாம் நல்லா, அதான் 18 ப்ளஸ் மேலே இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி காலேஜ் பசங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும். நல்லா இருந்தது. பிஜிஎம் தான். நான் அந்த அனிருத் தான் சம்பவமே. அனிருத் இல்லைனா படம் கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தனி ட்ராக்காக போட்டு படத்தை ஒரு தனியாக கொண்டு போகிறார். அவர் கதை வயசு என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க? நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்களா? கதை வயசு ஓகேண்ணா. ஆனால் முன்னாடியே தெரியுது. நான் எக்ஸ்பெக்டேஷன் அதை முன்னாடியே தெரியுது. இதுதான் நடக்கும் போல், இவர் செத்துருவார் போல் அப்படி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது என்னால். மற்றபடி படம் நல்லா ஒன் டைம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்து. செகண்ட் ஹாஃப் தான் நான் பிடிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போச்சுண்ணா. கதை எங்கேயே கொண்டு போய் ஸ்லோவாக பண்ணி எப்படா இன்டர்வல் வரும் அப்படின்றது. செகண்ட் ஹாஃப் வெறும் அந்த பிஜிஎம்லாம் போட்டு வர சாங்க. அதேமாதிரி இன்டர்வல் சூப்பராக இருந்தது. இன்டர்வல் சூப்பராக படம் நிறையா வந்துருச்சு. ஆமாம். என்ன ப்ளஸ் இதுலேருந்து என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாதுண்ணா. எல்லாரும் மாரி தான் இருக்குது. முன்னாடி எப்படி வந்தது அந்த கேங்ஸ்டர் படமோ அதே மாதிரி தான் இருக்குது இது. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எமோஷன்ஸ் சேர்த்துருக்காங்க. ஒரு அப்பா பையனுக்கு ஒரு எமோஷனோ, அப்புறம் ஒரு லவ்வரோட எமோஷனோ, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்து எப்படி லவ்வர்ஸ் ஆகிறாங்க அந்த எமோஷன்ஸ் சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான். தமிழ் டைரக்டர்லாம் அறிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மலையாள படம்லாம் அவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைனா தமிழ் டைரக்டர் மட்டும் இன்னும் இந்த ஆக்ஷன் அது இதுன்னு போட்டு கண்ட்ராவே எடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லைண்ணா. அவங்க புது டேரக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி எடுப்பாங்க. நிறைய படம் வருது நான் தமிழ் படத்தில். மலையாளத்தில் நீங்கள் படம் பாருங்களா, இப்போ 10 படம் வந்தால் 9 படம் சூப்பராக இருக்குது. ஆமாம். தமிழில் 100 படம் விடுறானுங்க. ஒரு படம் தான் நல்லா இருக்குது. பாக்கி 99 படம் சூப்பராக மாதிரி இருக்காங்க. அது எல்லாம் அதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சின்ன பசங்க இந்த மாதிரி அடிதடி கேங்ஸ்டரு அந்த மாதிரி பாரு. அவங்களுக்கு ஏற்ற ஏஜில் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி டேரக்டர்ஸ் வருவாங்க. இப்போ கேட்குறேன், பசங்களால டேரக்டர் கெட்டு போனாங்களா இல்லை டேரக்டரால பசங்க கெட்டு போனாங்க? டேரக்டரால பசங்களாம் கேட்டு அப்படிலாம் நான் யார் அப்படிலாம் கிடையாது. நான் படத்தை பார்த்துட்டு அது எப்படி யார் வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதை பொறுத்து தான் நான் எப்படி பார்த்து எப்படி கொண்டு போகிறோம் அந்த மாதிரி தான். இதே லோகேஷோட ஃபர்ஸ்ட் படம் மாநகரம் ஒரு அருமை. அது ஆமாம் 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 தனித்தனியாக இருக்குத்தனமாக எல்லா படமும் பண்ணிடுது. ஏன் அப்படி பண்ணுறாருன்னு ஏன்னா ஒரு சோஷியல் மெசேஜ் தான் கொண்டு வராது. இதுமாரி ட்ரக்ஸுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு தான் கொண்டு வராரு. அது மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன ஆகிடுதுன்னா இவருனாலே இதுதான் ஒரு இது ஆணி அடிச்சிட்டாங்க. இவருனாலே இந்த படம் தான் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் மாற்றலாம். அவர் சொல்லுவாங்க மாநகர படமும் அதே ட்ரக்ஸ் தான். ஆமாம் 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 சொல்லியிருப்பாரு. ஆமாம் 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 கரெக்டாக சொல்லியிருக்காரு. மெசேஜே இல்லாமல் எப்படி படம் எடுக்கிறாங்கன்னு கேட்குறேன். தமிழ்நாடு டைரக்டர் அது அவங்கள தானே கேட்கணும். நான் பார்க்க ஆடியன்ஸ் தான். ஓகே தேங்க்ஸ். இவ்வளோ பெரிய ஆக்டரை மிக்ஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு வித்தியாசமான தேவதாசி அந்த மாதிரி வச்சுக்கலாமா? நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. வைலன்ஸ் ஹெவியாக இருந்தது உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் படம் முழுக்கவே வைலன்ஸ் தான் போகும். எனக்கு என்னன்னா ஹீரோனோட இன்ட்ரோடக்ஷன், 2 பேரோட இன்ட்ரோடக்ஷனுமே ரொம்ப வித்தியாசம். அவங்க சொல்ற அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய வழிகள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு சில இடங்கள்ல எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியல. ஏன்னா கதைங்கிறது இல்லை, கதை கம்மி, ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸ் தான். ஸோ எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. பட் யங்ஸ்டருக்கு நல்லா லைக் பண்ணுவாங்க. பயங்கரம். ஆக்சுவலி இந்த படம் ஃபுல்லா உட்கார வச்சதே மியூசிக் தான். அதுவும் அந்த தரநெறி அந்த ஒரு மியூசிக்லாம் வேற ஒரு ஃபீல்ல உட்கார வச்சுச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருந்தது மியூசிக். நிறையா இருக்கு. ஆபாசம்னா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப மோசமாலாம் காட்டல, அந்த மாதிரிலாம் இல்லை, லைட்டா காட்டியிருக்காங்க. பட் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஆபாசமாலாம் காட்டவே இல்லையே. வைலன்ஸ் தான் அதிகமா இருந்தது. அந்த இது ஒருவேளை நீ கண்டிச்சு சொல்லியிருக்கலாம்ப்பா அப்படிங்கிற அந்த லைனா இருக்கட்டும், கேட்டு போனா என்னமோ அப்படிங்கிறதா இருக்கட்டும். ரெண்டாவது அந்த ஹீரோனியோட லைஃப்ல இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன், அவங்க சொன்ன விதங்கள், இது எல்லாமே நம்ம இருந்தது. எனக்கு அது லாஸ்ட்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, போலீஸ் ரெக்கார்ட்ல என்னைக்குமே நம்ம கிரிமினல் தான், ஆனா நம்மளுக்கு தெரியும் நம்ம நல்லவங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் நல்லா இருக்கு. மூவி பயங்கரமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போதே நிறைய ஸ்லாஷர்ஸ் இருக்கும். அது டூ மச் ஆஃப்
ரத்த கிளறியாக இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சோம். படம் ஆக்சுவலி பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. பட் அந்த ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, கொண்டு போன விதம் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு பயங்கர இதுவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அனிருத்தோட மியூசிக் சான்ஸே இல்லை. அந்த மியூசிக் இல்லைன்னா மூவியே இல்லாத மாதிரி அவ்வளோ மாசான மியூசிக். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்க முடியாது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. ஒரு கருத்துக்கு கருத்தும் வச்சுட்டு ஏதோ ஒரு ஃபீல் குடான ஒன்லைனரும் சொல்லிட்டு படம் ஃபுல்லாகவே மாசா ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆஸ் அ டைரக்டரை விட ஆக்டிங்கில் வந்து அவருக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரா ஆன ஃபேஸ் எல்லாம் அவருக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. ஆக்டிங் இல்லை, அவர் நேச்சுரலாகவே அப்படி ரக்கடாக தான் இருக்கார் பார்க்க. இதில் ஓவராலாகவே அப்படி தான் இருக்காரு. சான்ஸ் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்காங்க. அந்த சந்திரிகா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரோலும் கொடுத்துட்டு இது வரைக்கும் அந்த மாஸ் ஹீரோயின்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு மாஸ் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மாஸ் கொடுத்துருக்காங்க பமிகாக்கு. ஓவராலாகவே மூவி சூப்பராக இருக்கு. அந்த தேவதாஸ், பார்வதி, சந்திரமுகின்னு அந்த பழைய லவ் ஸ்டோரி இருக்குல்ல, அந்த கேரக்டர்ஸை தான் டிபிக் பண்ணி எடுத்திருக்காங்க. அது பேர் மட்டும்தான், மற்றபடி அந்த லவ் ஸ்டோரி மட்டும் தான் மேட்ச் ஆகுது. ஸ்டோரி வைஸ் எல்லாமே வேறு தான். புரியல. அனிருத் மியூசிக் இல்லைன்னா இந்த மூவி சுத்தமாக பார்க்க முடியாது. அந்த மியூசிக்னால தான் இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. மெசேஜ் அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. அந்த ஃபைட் எல்லாம் ஓவர் ஷேடோ பண்ணிடுது மெசேஜை. பட் பேசிக்காக இதில் மெசேஜாக எதுவும் எடுத்துக்க வேணாம். ஒரு 3 மணி நேரம் மூவி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம், அவ்வளோதான்.